போறீங்க சொல்லுங்க. ஆனா கூட யாருமே இல்ல. எதுக்கு போறீங்க? சந்தோஷம் போறோம். சந்தோஷம் பின்னாடி வா. எங்களுக்கு பேமெண்ட் என்ன என்ஜாய் பண்ண உள்ளண்ணா டிக்கெட் எடுக்கல ரோஹித் சம்பவம். ஆனால் நான் படம் பார்த்துருவேன். ஏன் கை தெரியா தலை தலை சொல்லிட்டு வேணாரு. ஏகே ஏகே அவர் சொல்லிட்டாரு. இருங்க பாய் 10 கிலோ கறிக்குது பாய். இருங்க பாய். ஆனா அந்த ஆதிக்கு ரவிச்சந்திரன் சூப்பர் பேன் அவன் சிம்பு பேனு. ஆனா தலைக்கோசம் பண்ணாம பாரு வெச்சி சென்டப்ல ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துக்கிறான்பா. எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம். ஆனா இந்த பேன் பைக் கோசம் பண்ணாங்க. தெரி மாசு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொலவெறியில இருக்கோம். விடாமுயற்சிக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்காக தெளிவா இருக்க போகுது. வெயிட்டிங். யூஎஸ்லேருந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் FDFS பார்க்க வந்திருக்கேன் நான் இந்த ட்ரிப்புக்காக. ரெடி ரெட்டு வில்லா எல்லாமே இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இது ஒரு செம ட்ரீட்டாக இருக்க போகுது. இது வந்து ஃபேன்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவான படம். ஒவ்வொரு சீனும் அப்படி இருக்கு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா தெறிக்க விட்டுருக்காரு. எப்படி இருந்த மனுஷன் எப்படி மாறி இருக்காரு பாருங்க. இல்லை ஒவ்வொரு ஷாட்டும் பயங்கரமாக இருக்கு. நம்ம ஆதிக்கு வந்து இதே இடத்துல ஃபேனாக நின்று கத்தி அவர் இன்னைக்கு டைரக்டர் ஆயிருக்காரு. நாங்கள் படம் எடுத்தால் எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ பல மாதம் வெயிட்டிங்கில் இருக்கோம். ரெடி என்ஜாய் பண்ண வெறித்தனமாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்கள் காட் ஃபாதர் எனக்கு அவர் ரோல் மாடல். அவரை நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. இன்றைக்கி அது வந்து நடக்க போகுது பாருங்க. வெறித்தனமாக இருக்காங்க பார்த்தீங்களா ஏகே ரசிகர் எல்லாம். இன்னைக்கு தியேட்டர் சதுரம் அவள் தான். பயங்கரமா வைப். நேற்று அந்த சாங் விட்டதுல இருந்து 15 டைம் நான் பார்த்துட்டேன். செம்ம வைப். பிள்ளி 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 பிள்ளை எப்பவுமே சலிக்கல ப்ரோ. எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் ட்ரைலரே வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 500 வாட்டி மேலே பார்த்து அதுவும் சலிக்கல. பட் இன்னும் மூவி பார்க்கறது இன்னும் செம ஆர்வமாக இருக்கிறோம். அது என்ன சொல்றது தியேட்டர் சதுரம் டிக்கெட் கட்டிட்டு நாங்கள் கஷ்டப்படுத்தோம். ஆனால் இதெல்லாம் கனவாவே தெரியல. நான் கிளி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறோம். பங்கோ மங்காத்தா இருக்கு ப்ரோ. அதோட வேற லெவலில் இருக்கணும் ப்ரோ. அதோட இது அந்த இது அது பயங்கரமாக இருக்கு. தீனா வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து பிறந்தேன். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து பார்க்க முடியல அன்னைக்கு. இன்னைக்கு வந்து அந்த மூமெண்ட்டை வந்து பார்க்க போகிறேன். இன்னைக்கு பயங்கர வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கிறேன் தலையோட. தரமான சம்பவம். பயங்கர எவன தியேட்டர்ல உட்காரவே மாட்டேன். எல்லாமே ஏந்துதான் செதற போகுது தியேட்டரு. பாட்டுக்கெல்லாம் சதுரம் ப்ரோ. யாரும் நிற்க மாட்டாங்க. செம்மையா இருக்கும். வந்து ஐட்டன்ஸ் அண்ணா அஜித்குமார் சார் வாழ்க. ஐட்டன்ஸ் அண்ணா உங்களுக்கு தெரியுமா ப்ரோ யாருன்னு? ஐட்டன்ஸ் அண்ணா தெரியுமா? மோஸ்ட்லி யாரு கார் ரேஸோட அஜித் சாருக்கே ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ஐட்டன் சொன்னா சார். அவர் ஒரு ஃபோட்டோ போட்டுருப்பார் கார் ரேஸ் ரோல் மாடல். அவர் 1969 பிறந்தாரு. அவர் பெல்ஜியமில் இருந்த ஆள். அவர் வந்து இறந்துட்டார் ஆக்சுவலாக கேஷ் பண்ணி. அவரும் வந்து பெரிய அவரோட அஜித் சாருக்கே பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ஐட்டன் சொன்னா சார் தான். ஐட்டன் சொன்னா சார் வாழ்க. அஜித் கடவுளே அஜித் கடவுளே ஏகே சந்தோஷம் போறோம். சந்தோஷம் பின்னாடி வா. உள்ள போயிடுங்க. நீ
போறீங்க எந்த வேலைக்கு போறீங்க